நமது இன்றைய நிகழ்வில் ஐயா வீரமணி ராஜு அவர்கள் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 5,000 மேற்பட்ட பாடல்கள், லட்சக்கணக்கான மேடைகள், உலகத்தில் அவர்கள் செல்லாத இடங்கள் கிடையாது. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ என்று பார்த்தால் அங்கெல்லாம் சென்று இருக்கிறார்கள் என்று கூட பார்க்கலாம். அதைவிட பெரிய விஷயம் என்றால் ஐயாவுடைய பாடல்களுக்கு மொழி தேவையில்லை. மொழிகள் கடந்து, மதங்கள் கடந்து இவருடைய பாடல்களை உலகம் புறம் கேட்காத ஆட்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஐயாவின் வாழ்க்கை வரலாறு என்று சொல்லலாம், அல்லது அவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு கூட பகிர வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த துறைக்கு வந்த விதம், மேடைகள் அனுபவம், இது பற்றி நாம் ஐயா அவர்களோடு பேச இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். என்னுடைய மயூரி நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ஐயா வாழ்க வாழ்க. எந்த ஊர்ல உங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு நான் முதல்ல இந்த அற்புதமான ஒரு நிகழ்வுக்காக, ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு நேரத்துல எங்க மயூரி டிவி உங்க பேர் சொன்னாலும் எனக்கு நான் எங்க போனாலும் சொல்றது உண்டு. ஒரு ஆறுமுக நாயனார் மாதிரி ஒரு எந்த நிகழ்ச்சியும் ஒரு லைவா அப்படி கொடுக்கறதுல மயூரி டிவிக்கு இணை மயூரி டிவி மட்டுமே. எனவே அதுக்காக நான் முதல்ல என்னுடைய நன்றியை நான் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அதனால முதலில் என்னுடைய நன்றியோடு இந்த அனுபவத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம நெல்லையப்பர் நம்ம காந்திமதி அம்மாவோட பாட்டோட ஒரு 4 வரி பாடி நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நெல்லுக்கு காவல் நெல்வேலி, நெல்லுக்கு காவல் நெல்வேலி, நம் சுடர்விழி அன்னை காந்திமதி, அன்பினும் ஓவியம் உலகன்னை, நல் அணிப்பல அணிந்திடும் அழகன்னை, நிலவென திகழும் வடிவன்னை, திரு நெல்லையிலே விளங்கும் அருள் அன்னை. இது காந்திமதியோட ஆசியோடு, நெல்லையப்பருடைய ஆசியோடு இதை தொடங்குவதிலே சந்தோஷப்படுகிறேன். நான் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே காந்திமதி பாட தொடங்குவதற்கு காரணம் என்னுடைய முதல் கேரியர். இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு. என்னுடைய முதல் கேரியர் காந்திமதி நெல்லையப்பர் கோவில் தான் தொடங்கிட்டு. அதனால இது ரொம்ப சரியான ஒரு தருணம் இதை பகிர்ந்து கொள்வதற்கு. ஒரு வாட்டி வீரமணி அவர்களுடைய நிகழ்ச்சி நெல்லையப்பர் கோவில்ல, அன்னைக்கு அவருக்கு மதுரையில ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்டிங் அன்னைக்கு மத்தியானம். அப்ப என்ன சொன்னாரு, நாங்கெல்லாம் முன்னாடி திருநெல்வேலி வந்தாச்சு. அப்ப அப்பா என்ன சொன்னாரு, சித்தப்பா நான் இதுக்கு போயிட்டு நான் மதுரை ரெக்கார்டிங் முடிச்சுட்டு, மதுரை ஆல் இண்டியா ரேடியோல ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நான் நேரம் வந்துடுறேன் திருநெல்வேலிக்கு. சப்போஸ் ஒருவேளை அப்பெல்லாம் 7:30 மணிக்கு தான் நம்ம ஆரம்பிப்போம் கச்சேரி. அப்ப 7:30 மணிக்குள்ள நான் வந்துடுவேன், 6:30 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். சப்போஸ் வர முடியல அப்படின்னா நீ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னாரு. இது என்ன ஒரு பெரிய பொறுப்பா இருக்கு. ஏன்னா இந்த குருவித்தலையில பணங்காய வச்ச மாதிரி. ஏன்னா அவர் வீரமணி அவர்கள் இடத்துல நம்ம போய் பாடுறதுன்றது ஒரு நடக்காத விஷயம். அதுவும் எத்தனை நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக. அந்த நேரத்துல அப்போ மதுரையில இருந்து திருநெல்வேலி அப்பெல்லாம் இப்போ வர மாதிரி நம்ம 2.5 மணி நேரத்துல வர முடியாது. அந்த நேரத்துல ரோடு அந்த மாதிரி இடத்துல இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடும் மதுரை டு திருநெல்வேலி வரும்போது. அவருக்கு என்ன ஆயிருக்கு, 1 மணிக்கு தான் அந்த மதுரையில ஆல் இண்டியா ரேடியோல ரெக்கார்டிங் முடிஞ்சிருக்கு. அப்ப அந்த நேரத்துல 2 மணிக்கு தான் அவர் கிளம்பியிருக்காரு அங்கேருந்து. அப்ப என்ன பண்ணாரு, அப்ப இந்த செல்போனும் கிடையாது அப்போ. அதனால நாங்க தங்கி இந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணி, நீ கிளம்பி போயிடு, நாங்க அப்போ திருநெல்வேலியில
இப்ப கூட நினைவு பசுமையாக இருக்கிறது, இந்த ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கதான் அப்பா தங்குவார் எப்ப வந்தாலும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல தான் தங்குவாரு. நாங்க அந்த ஹோட்டல் தங்கினா அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அப்பா. இது மாதிரி முதல்ல ரெக்கார்டிங் லேட் ஆயிடுச்சு, 1 மணிக்கு தான் முடிஞ்சுது, அதனால நாங்க இனிமே தான் சாப்பிட்டு கிளம்ப போறோம், அதனால நீ ராஜு நீ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னாரு. ஆக எனக்கு முதல் கேரியர், அதாவது வீரமணி அவர்களுடைய இடத்திலே இருந்து முதல் முதல் பாடுகின்ற வாய்ப்பு எனக்கு திருநெல்வேலியில் தான் தொடங்கியது. அதான் உண்மை. இது மிகப்பெரிய வரலாறு. இது ரொம்ப சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன் நீங்க வந்து அதிகமா வந்து ஐயப்பன் பாடலாம் பாடுறீங்க, அதுல உங்களுக்கு ஈர்ப்பு வந்த காரணம் என்னையா? எனக்கு ஈர்ப்பு வந்த காரணம் அப்படின்னா, முதல்ல அப்பாவுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த பாடல் வந்து இந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு. இது நாங்க வந்து முதல்ல இருந்தே நான் சொன்னது வந்து 1969 வருஷம் இந்த பாட்டு கிட்டத்தட்ட ரெக்கார்ட் ஆகும் போது, இந்த பாட்டு ஆமா 1969ல இந்த பாடல் ரெக்கார்ட் ஆச்சு, பள்ளிக்கட்டு. அந்த நேரத்துல வந்து அப்பா வந்து பாடினது வந்து சினிமா கச்சேரி நிறைய பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த பள்ளிக்கட்டு அவரது வாழ்க்கையை திருப்பியது இல்லையா? அப்ப நான் சின்ன வயசுல இருந்து அவரோடய பாடினதுனால எனக்கு வந்து நான் 1969ல வந்து எனக்கு வந்து 8 வயசு. நான் 7 வயசுல இருந்து அவரோட கச்சேரியில பாட ஆரம்பிச்சேன். சரி, என்னோட 7 வயசுல இருந்து அவர் மேடை ஏற்றிச்சாரு மேடைய. அப்போ இந்த 8 வயசுல பள்ளிக்கட்டு ரெக்கார்ட் ஆகுது. அப்போல இருந்தே இந்த ஐயப்பன் பக்தி என்பது இந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு, அப்புறம் பகவான் சரணம் எங்கே மணக்குது, நிறைய பாடல்கள் தொடர்ந்து வரும் பொழுது, சோ அப்பாவோடய நான் இருந்ததுனால இது என்னாச்சு, எனக்கு அது பழகிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பாரம்பரியம் தொடர்ந்து ஐயப்பனுடைய பாடல்கள் பாடுறது, இப்ப எனக்கு அப்புறம் என் பையன் பாடுறது. சோ இது வந்து ஐயப்பன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்படிதான் எனக்கு ஐயப்பன் பாடகரான அறிமுகமான. இன்னைக்கு கூட வீரமணி ராஜுன்னு யாராவது கேட்டாங்கன்னா, சார் ஐயப்பன் பாட்டு பாடுவார் அவரு தானே அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, நான் நிறைய தெய்வங்கள் பாட்டு பாடினா கூட என்னை பதிவு செய்திருப்பது மக்களிடம் இந்த ஐயப்பன் பாடகராகத்தான். அதனால இது பயபக்தி ஆகி இது ஐயப்பன் அப்படியே ஊறி போச்சு. அதனால ரெகுலரா நிறைய ஐயப்பன் பாடல்கள் பாட வேண்டிய சந்தர்ப்பமும் எனக்கு வந்தது. அதனால அப்பாவுக்கு பிறகு நீங்க தான் பாடணுன்ற மாதிரி சொல்லும் பொழுது நிறைய ஐயப்பன் சிடி, அப்பா பாட வேண்டிய சிடி எல்லாம் நான் பாடினேன் அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு. அது மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஐயா, நீங்க சபரிமலை நிறைய வருஷம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த சபரிமலை போகும்போது பாத்தீங்கன்னா பக்தர்கள்லாம் நீங்க படிச்ச பாடல்களை வந்து படிச்சுட்டு போவாங்க, நீங்க போகும்போது அதையும் கேட்பீங்க. அந்த மாதிரி தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய அது மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வந்து ஒரு முறை சொல்றேனே, ஒரு வாட்டி நான் ஒரு மே மாசம் சபரிமலைக்கு போயிருந்த போது பயங்கரமான மழை. நாங்க அந்த கீழே எப்பவுமே பம்பையில வந்து அந்த ரெயின் கோட் ஒண்ணு வாங்கி போடுவோம் மழை போது. அன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கல அது. சரி, அதனால நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிருந்தேன். போகும்போது வழியில மழை, நிக்கிறோம், ஒரு கடையில நிக்கிறோம். அப்போ ஒரு குரூப், ஒரு மதுரையில இருந்து வந்த ஒரு கிட்டத்தட்ட 80-85 பேரு அங்க உட்காந்துட்டு, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா அப்படின்னு பாடிந்தாங்க. என்னன்னா அது ஒரு 85 பேர் ஒரே மாதிரி குரல்ல பாடுறாங்க. ஏன்னா இந்த மழைக்காக அவங்க ஒதுங்கி இருக்காங்க. அந்த ஒதுங்கின இடத்துல அவங்க அந்த டீ போட்டு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சரி ஏதோ நம்ம பாட்டு கேட்குது அப்படி சொல்லிட்டு அங்க போய் பார்க்கலான்னு அங்க போய் எட்டி பார்த்தேன். நீங்க பார்த்துருப்பீங்க, நான் தலையில ஒரு துண்டு கட்டிருக்கேன், தலையில இருமுடி இருக்கு, என்ன அடையாளம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்க என்ன பார்த்த உடனே அப்படியே அவங்க அத்தனை பேரும் மெய் மறந்து போய், ஐயோ நாங்க வந்து எனக்கு ஐயப்பனை பார்த்த மாதிரி இருக்கு சாமி, நாங்க அங்க போய் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு போது எனக்கு உண்மையாவே சத்தியமா மெய் செலுத்துது. ஏன்னா இதற்கான தகுதி நமக்கு உண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து நம்மள ஒவ்வொரு மக்களும் நம்மை ஐயப்பனாக பார்க்கின்ற பொழுது நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு. உடனே என்ன பண்ண, நான் உள்ள போறோன்னே ஐயா ஐயா உங்க பாடுதான் நாங்க பாடிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. நான் சொன்னேன் நான் பாடல, இப்ப நான் பாடுறத வந்து மத்தவங்க பாடி கேட்டாதான் எனக்கு சந்தோஷம், ஆனால் நீங்களே பாடுங்கிற போது ஐயா கிட்டத்தட்ட 1 மணி நேரம்
எங்களுடைய பாடல்களை மட்டும் அவர்கள் பாடினார்கள் என்பது என்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் விட்டோன்னு என்னோடய அவங்க நடந்து வந்து, நடுவுல மழை பெஞ்சாலும், ஐயா மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, உங்க பாட்டு எங்களுக்கு மழை எல்லாம் தெரியாது, மழை பசி ஒண்ணுமே தெரியாது, வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க முழுக்க 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 அங்கேருந்து மழையிலே நடந்து சன்னிதானத்துக்கு வந்து சேர்ந்தோம் என்பது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஐயா. ஐயா, ஆன்மீகத்துல பல பாடகர்கள் இருக்காங்க. ஆனா மக்கள் பாடகர்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க. ஆண்டவா ஆண்டவா. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் வந்து நாங்க கோயில்ல வந்து நிலையப்பர் கோயிலே நேரடி ஒளிபரப்பு பண்ண போதே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் இந்த கூட்டம் வரும்போது பார்ப்போம். இந்த ஐயாவோட கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க எல்லா சேர்லாம் நிறைஞ்சு, திரும்ப அந்த பக்கம் ஒரு 500 பேரு, இங்க எல்லா பக்கம் இருந்து பண்றாங்க. ஆனா இந்த மக்கள் பாடகர் அப்படிங்கிற ஆன்மீகம் தான். மக்கள் பாடகர்னா சினிமா பாடகர் கிடையாது, ஆன்மீக பாடகர். எல்லாருடைய இதயம். இப்ப நீங்க ஒரு கருப்பசாமி பாட்டு பாடிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான், அங்க ஃபுல்லா இறையர்கள் வந்துருது. அதே மாதிரி நிறைய பாடல்கள், உங்க பாடல்கள் நிறைய பாடல்கள். அன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில் அந்த ஒரு பாடல் பாடினீங்க, உங்களுக்கு பிடித்த பாடல். அந்த பாடலை இன்னைக்கு ஒரு வாட்டி நீங்க பாடுங்க ஐயா நிகழ்ச்சியில. அதாவது அன்னைக்கு இந்த சொன்னீங்க, நான் நெல்லையப்பர் கோவில வந்து மறக்கவே முடியாது. வருஷா வருஷம் நீங்க சொன்ன மாதிரி தேர் திருவிழா போது ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் அங்க வருது. அங்க ஒரு வாட்டி எனக்கு செவ்வாய்க்கிழமையில தேதி வந்துருச்சு. அவங்க கோயில சொன்னாங்க, சார் சனி ஞாயிறு இருந்தா நல்ல கூட்டமா இருக்கும் சார், நீங்க செவ்வாய்க்கிழமை பாடுறேன்றீங்களே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் கூட்டத்துக்காக பாடுறது அது ஒரு விஷயம். ஆனா நம்ம பாட போற பாட்டை வந்து நெல்லையப்புறம் காந்திபதியும் கேட்க போறாங்க. இதுல வந்து எனக்கு கூட்டத்தை பத்தி கவலை இல்லை, நான் கண்டிப்பா நான் செவ்வாய்க்கிழமை, வேற தேதி இல்லை எனக்கு அப்படின்னு ஒண்ணு. அந்த செவ்வாய்க்கிழமை போட்ட உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்த கூட்டம், அவங்க சொல்றாங்க கோவில்ல கச்சேரி முடிச்சு, சார் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த கூட்டம் வராது சார் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்போ மக்களுக்கு என்ன பிடிக்கும், நான் என்னோட குறிக்கோள் அப்பா காலத்திலே அதான், மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. நான் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களோடு நான் கச்சேரியில பாடும் போதெல்லாம் அவர் சொல்லுவாரு, அவர் எவ்வளவோ பாட்டு இசையமைத்திருந்தாலும் மக்கள் என்ன பாட்டு ஸ்லிப் கொடுக்குறாங்களோ அந்த பாட்டை மட்டும் தான் பாடுவாரு. நான் கூட கேட்பேன் ஒரு நாளைக்கு, அண்ணா இந்த பாட்டு பாடுங்கண்ணா அப்படின்னு கேட்டபோது, இல்ல மக்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அந்த பாட்டு தான் நம்ம கொடுக்கணும், அதுதான் நம்ம கடமை, அதுதான் நம்ம வந்திருக்கோம். அது மாதிரி எனக்கு பிடித்த பாடல்கள் என்பது நிறைய பாடல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை உங்கள் மக்களுக்காக நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளேன். தாராளமா. உங்களுக்கு என்ன ஐயப்பன் பாடலையும் தொடங்குவோமா? ஐயப்பன் பாடல், எல்லா கருப்பசாமி பாடல். கருப்பசாமியே வச்சுக்கலாம். கருப்பசாமி நம்ம கருப்பசாமி, அவரு உங்க கருப்பசாமி, கருப்பசாமி கருப்பசாமி. வீச்சருவா கையில் ஏந்தி வேலு கம்பு வச்சுக்கிட்டு, வெட்டருவா மீசையோடு ஜடாமுடி விரிச்சு போட்டு வெள்ள குதிரை ஏறி வாராரு. அவர் ஜெண்ட சலங்க கட்டி வாராரு, அவர் ஜெண்ட சலங்க கட்டி வாராரு. நம்ம காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி, நல்ல வாக்கு தரும் கருப்பண்ணசாமி, நம்மை காத்து நிற்கும் கருப்பண்ணசாமி, நமக்கு காவலாக வந்து நிற்கும் கருப்பண்ணசாமி. வீச்சருவா கையில் ஏந்தி வேலு கம்பு வச்சுக்கிட்டு, வெட்டருவா மீசையோடு ஜடாமுடி விரிச்சு போட்டு வெள்ள குதிரை ஏறி வாராரு. அவர் ஜெண்ட சலங்க கட்டி வாராரு, அவர் ஜெண்ட சலங்க கட்டி வாராரு. ராவெல்லாம் காத்தாகி ஊர காப்பவன், காத்து கருப்பு அண்டாம பாதுகாப்பவன், சாம்பிராணி வாசத்திற்கே வந்து நிற்பவன், உச்சிகால பூஜை ஏற்று வாக்கு சொல்பவன், சஞ்சலங்கள் நீக்கி நம்மை காத்து நிற்பவன், கண்கலங்கி நின்றவர்க்கு தாயுமானவன், சொன்ன வாக்கு மாறாமல் துணையிருப்பவன், சொன்ன சொல்லுக்குள்ளே சத்தியமாய் வாழ்ந்திருப்பவன், ஐயனோட காவக்காரன் கருப்பண்ணசாமி, அச்சங்கோவில்
அச்சங்கோவில் வாழும் எங்க கருப்பண்ணசாமி, ஆரியங்காவில் கோட்டை கருப்பண்ணசாமி, காவல் காக்க வந்து நிற்கும் கருப்பண்ணசாமி, ஐயனோட காவக்கார கருப்பசாமி வாரா, 18ஆம் படிக்கார கருப்பசாமி வாரா, வெத்தலைய போட்டுக்கிட்டு கருப்பசாமி வாரா, மண்டி போட்டு நாமடக்கி கருப்பசாமி வாரா, ஈச்சட்டி ஏந்திக்கிட்டு கருப்பசாமி வாரா, தீய சக்தி நடு நடுங்க கருப்பசாமி வாரா, திசையட்டும் இடி முழங்க கருப்பசாமி வாரா, மனுஷனோட மனுஷனாக கருப்பசாமி வாரா, தெய்வங்களின் காவலாக கருப்பசாமி வாரா, 18ஆம் படிக்கார கருப்பசாமி வாரா, கருப்பசாமி வாரா, கருப்பசாமி வாரா, கருப்பசாமி வாரா, நம்ம கருப்பசாமி வாரா. மிக்க மிக்க நன்றி. அருமை அருமை. அதாவது இந்த இந்த கொரோனா ஊரடங்கு காலம் இல்லைன்னா நம்ம ஆவணி திருவிழால ஐயாவோட பாடல் திருநெல்வேலி மக்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆமா, அந்த ஒரு குறைய நீக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் ஐயாவோட ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டோம். பொதுவா பாடல்களுக்கு வந்து இசையும் பாடல் வரிகளும் ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க நிறைய டிவிடி ஆடியோ கேசட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க நிறைய. உங்க நீங்க பாடுற பாடல்களுக்கு யார் எழுதுறா, யார் இசையமைக்கிறா? என்னுடைய பாடல்களுக்கு நிறைய பேர், நான் எல்லா இசையமைப்பாளர்களும் பாடிருக்கேன். இசையமைப்பாளர் கங்கையமரன் அவர்கள், இசையமைப்பாளர் தேவா அவர்கள், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள், அதுக்கப்புறம் அப்பா மியூசிக் பண்ணி நிறைய பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல பிரசாத் கணேஷ் என்ற என்னுடைய சகோதரர்கள், அவங்க தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பாடல்கள் எக்கச்சக்கம், கிட்டத்தட்ட அவங்க மியூசிக்ல மட்டுமே நான் 100 ஆல்பம் பாடியிருக்கேன். 100 ஆல்பம் மட்டும் அவங்க மியூசிக்ல மட்டும். நிறைய கவிஞர்கள், ஸ்ரீராம் சர்மா என்ற ஒரு கவிஞர், நம்ம உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஐயா அவர்கள், டாக்டர் சீர்காழி அவர்களுக்கு பாடல் எழுதினவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர், நெல்லை அருண்மணி, கவிஞர் ஜெகதீசன், அப்புறம் பாவலன் என்ற ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். அதே மாதிரி என்னுடைய தம்பி பிரசாத்தே பாட்டு எழுதுவான். இந்த கருப்பசாமி பாட்டு எழுதுனது அவன் தான், என்னுடைய தம்பி பிரசாத் எழுதின பாடல். அது மாதிரி நிறைய கவிஞர்கள். ஏன்னா பாட்டு நல்லா இருந்தா நாங்க வந்து அந்த கவிஞர்களை ஊக்குவிப்பது வழக்கம். அதுதான் விஷயம். ஏன்னா இருந்தவங்களே எழுதி பாடிட்டு இருக்கிறத விட ஒரு புதியவர்கள், ஏன்னா அவங்க உள்ள வரத்துக்கு நம்ம தான் வழி செய்யணும். ஏன்னா அவங்க வந்து கேட்கும்போது, சார் நான் பாட்டு எழுதுறேன் சார் அப்படின்னா, பாட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வாங்குவதிலே எங்களுக்கு தடை இருக்காது. கண்டிப்பா பாடுவோம். நிறைய இசையமைப்பாளர்களை பாடிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்ப பிரசாத் கணேஷ் வந்து கிட்டத்தட்ட 100 CD பண்ணியிருக்காங்க. நிறைய எல்லா சாமியும். இந்த பருவதமலையை பற்றி நாங்க ஒரு சமீபத்துல ஒரு DVD பண்ணோம். இது வந்து திருவண்ணாமலை பக்கத்துல பருவதமலை இருக்கு. இத பத்தி அவசியம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சென்னைக்கு யாராவது வந்தால் திருவண்ணாமலை பக்கத்துல போலூர் கிட்ட இந்த பருவதமலை இருக்கு. இந்த பருவதமலையில என்ன விசேஷம்னா, சிவனுடைய ஆலயம். அது வந்து மல்லிகார்ஜுன சுவாமின்னு பேர் இருக்கு. பர்வதீஸ்வரர்னு சொல்லுது உண்டு. அங்க வந்து போகர் சித்தர் வந்து சிவன்கிட்ட வரம் கேட்டாராம், எனக்கு வந்து நிம்மதியா ஒரு இடத்துல பூஜை பண்ணணும், ஒன்ன அந்த இடத்துக்கு என்ன காமி அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் சிவன் காண்பித்த மலைதான் இந்த பர்வதமலை. அதுவும் எப்படி காமிச்சாராம், திருவண்ணாமலையில ஒரு காலை வச்சாராம், அடுத்த காலை வந்து பர்வதமலையில வச்சாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திருவண்ணாமலைக்கும் பர்வதமலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர். சிவன் வந்து திருவண்ணாமலையில ஒரு கால் வச்சு இன்னொரு காலை வந்து பர்வதமலையில வச்சாராம். சோ இந்த இடம் தான் நீ தவம் பண்ண வேண்டிய இடம் சொல்லிட்டு. அதனால போகர் சித்தர் அந்த இடத்துல இன்னைக்கும் தவம் பண்ணி கொண்டிருப்பதாக ஐதீகம். அந்த கோயிலுக்கு போனா நம்ம வந்து அந்த சிவனுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம், நம்மளே பூஜை பண்ணலாம், நம்மளே கற்பூரத்தை காமிக்கலாம். அந்த கோவிலை பத்தி ஒரு DVD. அந்த கோவில், அந்த மலை எப்படின்னா கிட்டத்தட்ட 7000 அடி மேல இருக்கு. பூமியில இருந்து 7000 அடி மேல இருக்கு. இப்படி இருக்கும், செங்குத்தா இருக்கும் மலை. அங்க வந்து முதல்ல ஒரு 1300 படி இருக்கும். அந்த 1300 படி தாண்டி இப்படி இருக்கும் மலை. இதுல எப்படி ஏறணும்னா, அங்க இந்த கடப்பாறையை கட்டியிருப்பாங்க. அது கடப்பாறை மலைன்னே பேர் அந்த இடத்துக்கு, அந்த போர்ஷனுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கடப்பாறையை நட்டு வச்சிருப்பாங்க 2 பக்கமும். அது பிடிச்சின்னு தான் ஏறணும். அதாவது வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்களையும் நாம் கடந்து பக்தியோடு போனால் சிவனை அடையலாம் என்பது போகர் சித்தருடைய வாக்கு. அதனால நம்ம அங்க போயிட்டோம்னா, பருவதமலைக்கு ஒரு வாட்டி போனா அடுத்த பிறவி கிடையாதுங்க.
அதுல வந்து நிறைய பாடல்கள் பருவதமலையை பற்றி பாடல்கள் பிரசாத் கணேஷ் பண்ணது. நிறைய இசையமைப்பாளர்கள் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அது மாதிரி பூபதி என்ற ஒரு இசையமைப்பாளர். ஏன்னா பாடல்கள் நல்லா இருந்தா எந்த மியூசிக்ல பாடினாலும் பாட்டு நல்லா இருக்கும். மக்களை போய் சேரணும், நமக்கு அதான் முக்கியம். நன்றி ஐயா. அதாவது பொதுவா நமக்கு வந்து ஒரு ஒரு அடுத்த கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. அதுக்கு முன்னால ஒரு குருநாதர் இருப்பாங்கல்ல ஐயா, நீங்க ஒரு உங்கள் பயணத்துல குருவா இல்ல இவங்களோட நம்ம ஃபாலோயர் இந்த மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. அந்த மாதிரி யாரு உங்களுடைய குருநாதர்? ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி மட்டுமல்ல, ஒரு எம்பராசிங் கொஸ்டின் கூட சொல்லலாம். இது வந்து நம்ம எந்த விஷயத்தை கத்துக்கிறோமோ யார்கிட்ட. இப்ப எனக்கு வந்து ஆறுமுக நாயனார் அவங்கள பத்தி உங்க உங்க முகஸ்துதிக்காகவோ இல்ல நீங்க வந்து என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்றதுக்காகவோ நான் இதை சொல்ற விஷயம் இல்லை. சத்தியமான விஷயம். எனக்கு ஒவ்வொருத்தரும் குருநாதர். இப்போ ஆறுமுக நாயனார் வந்து இந்த மக்கள்கிட்ட பழகுற விதம் அது ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த பிஆர்ஓ பண்ற இந்த பப்ளிக் ரிலேஷன் வந்து எங்க ஆறுமுக நாயனார் மாதிரி முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா திருநெல்வேலியில பல தொலைக்காட்சிகள் இருந்தாலும் கூட எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா இந்த ஆறுமுக நாயனார் மக்களை அணுகுவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த விதத்துல எனக்கு ஆறுமுக நாயனார் ஒரு குரு மாதிரி தான். இந்த குருமார்கள் அப்படின்றது ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாம எதையுமே நம்ம பண்ண முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் எந்த தொழில இருந்தாலும் சரி, ஒரு குரு தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன 7 வயசுல நான் பாட ஆரம்பிச்ச போது நீடாமங்கலம் திரு வி சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட முதல்ல கர்நாடக சங்கீதம் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா களக்காடு மகாதேவையர் அவர்கிட்ட வந்து சங்கீதம் கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த சங்கீதம் கத்துன்றது, சங்கீதத்தை வந்து நான் வெளியில பாட முடியல. ஏன்னா அப்போ அந்த நேரத்துல அப்பா பக்தி பாடல்கள் பாடினதுனால, அவர் கச்சேரியே பாடினதுனால என்னையும் பக்தி பாடகராகவே மக்கள் ஏற்றுக்கொண்டதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்ப அந்த நேரத்துல என்ன, எனக்கு வீரமணி அவர்கள் மிக பெரும் குருவாக இருந்தார் என்பது சத்தியமான விஷயம். அவர் கச்சேரியில தான் எப்படி பாடணும், மக்களை எப்படி சந்திக்கணும், மக்களுக்கு எப்படி மக்களோடு எப்படி பழகணும், மக்களோடு மக்களாக நான் வந்து அப்பா சொல்றாரு, நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் கச்சேரியில இருந்தாலும் சரி, இந்த கச்சேரி முடிஞ்சு போட்டோ எடுத்துக்க வரான் பத்தியா, அவனோட சந்தோஷமா அவன் சந்தோஷப்படுறபடி போட்டோ எடுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம இன்னைக்கு நீங்க சொன்னீங்க உங்களோட பேட்டி எடுக்கிறது வந்து உங்கள மாதிரி ஐயாலாம் பேட்டி எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்க. அதற்கு ஒரே காரணம் என்னன்னா, நீங்கள்லாம் இல்லாம நாங்க இந்த நிலைமைக்கு வந்தே இருக்க முடியாது. ரசிகர்கள் இல்லைன்னா நாங்க இல்லை. ஏன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க, நெல்லையப்பர் கோயில்ல வந்து உங்க கச்சேரிக்கு மட்டும் கூட்டம் வருது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த மக்கள் என் பாட்டை ஏத்துக்கலைன்னா நான் செலிபிரிட்டி ஆக முடியாது. அப்போ மக்கள் இல்லாமல் நாம இல்லை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து கச்சேரி முடிஞ்சு நம்ம 3 மணி நேரம் மேடையில பாடிந்தா கூட அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். இருந்தாலும் அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவங்களோட போட்டோ எடுத்துக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. சோ இதுதான் இது அந்த குருமார்கள் வரிசையில அவற்றை நான் நிறைய கத்துனது. அதே மாதிரி டிஎம்எஸ் ஐயா அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அவருக்கு நான் பாட்டு கத்துனேன். பாட்டு கத்துனேன்னா எப்படின்னா, அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, உனக்கு நான் பாட்டு கத்துக் கொடுக்க முடியாது, ஆனா எப்படி பாடணும்னு சொல்லித்தரேன்னு சொன்னார். ரொம்ப மிகப்பெரிய, எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட வந்து அவருக்கு ஜாஸ்தி சிஷ்யம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து வீரமணி அவர்களோட ரெக்கமெண்டேஷன்னால சரி நான் பையன் அனுப்புறேன் எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு, நீ வான்னு சொன்னாரு. அப்போ அவரோட நான் கத்துனது இருக்கு பாருங்க, இந்த பாட்டு, இந்த வாய்ஸ் தொண்டை கட்டிருக்கும் போது எப்படி பாடணும், ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் போது நம்ம எப்படி பாடணும், அதே மாதிரி ஒரு மக்களை நம்ம எப்படி சந்திக்கணும், இத மாதிரி அவர் பல டிப்ஸ் எனக்கு கொடுத்திருக்காரு. அது மாதிரி என்னை கவர்ந்தது சீர்காழி ஐயாவுடைய பாடல்கள். ஒரு கம்பீரமான ஒரு குரல். அப்போ வீரமணி அடிக்கடி சொல்லுவார், ஏய் பாடினா சீர்காழி டிஎம்எஸ் மாதிரி பாடணும்னு சொல்லுவார். அது மாதிரி அவங்க பாட்டுலாம் அடிக்கடி கேட்பேன். அப்ப அவர் கச்சேரியில என்ன பண்ணுவாரு, அவரோட பாட்டை வந்து அவர் பாடுவார் கச்சேரியில. ஆனா என்ன வந்து டிஎம்எஸ் பாட்டையும் சீர்காழி பாட்டையும் என்ன பாட சொல்லுவாரு அவர் கச்சேரியில. ஏன்னா பல பல விஷயங்கள் சீர்காழி பாடல்கள் இருந்து உங்களுக்கே தெரியும். சீர்காழி பாடல்கள் மாதிரி மறக்க முடியாத பாடல்கள் எல்லாமே. உங்களுக்கு பிடித்த உள்ளத்தில் நல்ல உள்ள வரை, ஏன்னா அது மாதிரி பாட்டுலாம் இன்னைக்கு அந்த குரல்லாம் கேட்க முடியாதுங்க. எனவே என்னுடைய குருமார்கள் என்று பார்த்தால், நான் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டது நீடாமங்கலம் வி சுப்பிரமணியம், களக்காடு மகாதேவையர். அதுக்கப்புறம் என்னுடைய வீரமணி அவர்கள், கலைமாமணி வீரமணி அவர்கள். அதுக்கப்புறம் இவங்க பாட்டெல்லாம் கேட்டு இந்த ஏகலைவன் மாதிரி, துரோட ஏகலைவன் கத்துன மாதிரி சீர்காழி டிஎம்எஸ் பாட்டெல்லாம் கேட்டு கத்துட்டு இன்றைக்கு
ஓரளவு மக்கள் விரும்புகிற பாடகராக இருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம் காரணம் என்பதை மறுக்கவே முடியாது. அது மட்டுமில்லை, முக்கியமா உங்களை போன்ற ரசிகர்கள், உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் எங்களை ஆதரித்ததால் கிடைத்த இந்த வரவேற்பு. ரொம்ப நன்றி. இந்த கேள்வி கேட்டதற்கு நன்றி. அது இசை இசைவாணி என்ற சரஸ்வதி உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு அவர் பெரிய ஆசி கொடுத்ததனால் உங்களுக்கு குருநாதர் பெருமையாக பேசியிருந்தீர்கள். குருநாதர் ஒரு பக்கம் இருந்தால் இப்பொழுது சமீப காலமாக உங்களுடன் இணைந்து உங்களது சிஷியராக வீரமணி ராஜ ஐயா அவர்களின் குரலை, அதே கம்பீர குரலை மீண்டும் உலகுக்கு எடுத்துவது விதமாக நம்ம அபிஷேக் ஐயா வந்துட்டாங்க. அபிஷேக் ஐயா இப்போ நிறைய மேடைகள்ல உங்க கூடயே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேக் ஐயாவும் தனியாவும் இசையமைச்சு சிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த தருணம் எப்படி இருக்கு? ஒரு சிஷ்ய, அதுவும் தன்னோட சிஷ்ய எப்படி இருக்கும்? அதாவது இதுல ஒரு மிகப்பெரிய போட்டியே வரும். நீங்க சொன்னது ரொம்ப நீங்களும் மேடையில பார்த்திருப்பீங்க. அது அவன் ஆக்சுவலா இன்ஜினியரிங் கிராஜுவேட். அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவன் அப்பப்போ நான் கச்சேரி பாடும்போது சும்மா கேட்பான், அவ்வளவுதான். அவன் பாடுற மாதிரி அப்ப இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சியில என்னோட பாடும்போது, அப்பா நான் இனிமே பக்தி பாடலே பாடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த காலத்து பசங்க இன்ஜினியரிங் முடிச்சு எனக்கு ஒரு 75,000 சம்பளம் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம், வெளியூர் போறேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் அந்த விதத்துல நான் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிருக்கேன். அவன் என்ன பண்ணான், இல்லப்பா உனக்கு அப்புறம் பக்தி பாடல் பாடத்துக்கு யாரோ ஒருத்தர் வேணும், அதனால நான் பாடுறேன்ப்பா அப்படின்னா. ஸோ ஓகேடா, பட் உனக்கு நீ செட்டில் ஆகிறதுக்கு வழி இல்லப்பா, அதை பத்தி கவலைப்படாத, நான் பாடுறேன் அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி அவனுடைய அரங்கேற்றத்தை முதல்ல எங்கேயாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மயிலாப்பூர், சென்னை மயிலாப்பூர் லஸ் நவசக்தி விநாயகர் ஆலயத்துல அவனை பாட வைக்கலாம் அப்படின்னும் போது, சரி பாடுறேன்பா அப்படின்னா. அப்ப என் கூட தான் சேர்ந்து பாடினா. ரொம்ப எல்லாருமே சொன்னாங்க, சார் ஐயாவோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சந்தேகம், ஐயானா நீ என்ன சொல்றியா இல்ல வீரமணி ஐயா சொல்றியா, நீ யார சொல்ற அப்படின்னும் போது நிறைய பேர் சொன்னாங்க, சார் உங்களோட குரல் அது ஒரு மாதிரி சார், ஆனா உங்க பையன் குரல் உங்க அப்பா மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ எனக்கு அப்ப அந்த கௌரவம் படம் தான் ஞாபகம் வந்தது. இந்த கௌரவம் படத்துல இந்த நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், வீட்டுலதான் நீ எனக்கு பையன், நான் உனக்கு அப்பா, மேடையில அது கிடையாது. நீ சிங்கர் தான், நான் அப்பா தான். நான் பாடகர் கிடையாது, நான் அப்பா கிடையாது. அப்ப நான் வீரமணி ராஜு தான். அதனால என் கீழே நீ பாடுற. அதனால நம்ம 2 பேரும் எப்படி பாடுறோமோ, நீ உன்னோட பேரை காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு, என் பேரை காப்பாத்திக்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால கௌரவம் மாதிரிதான். அதனால மேடையில காப்பாத்திக்க வேண்டியது, பேரை காப்பாத்திக்க வேண்டியது உன்னுடைய கடமைன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவன் திருவாளர் ராஜ்குமார் பாரதி, அவங்களுக்கு தெரியும், பாரதியாரோட பேரன் ராஜ்குமார் பாரதின்னு நிறைய பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தவர். அவர்கிட்ட தான் இப்ப அவன் கத்துக்கிறான். அதே மாதிரி ஹிந்துஸ்தானி மியூசிக் அவனை கத்துக்கணும்னு சொல்லிட்டு திரு பாலேஷ் அப்படின்னு பிஸ்மில்லா கானோட சிஷ்யன் பாலேஷ் ஷெனாய் வாசிக்கிறவர், அவர்கிட்ட இந்துஸ்தானி கத்துக்கிறான். ஸோ இதெல்லாம் அவனுக்கா இன்ட்ரெஸ்ட் என் கச்சேரிக்கு வர ஆரம்பிச்சான். இப்போ வந்தபோது ஐயா சொன்ன மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளிலும் சில பேர் என்ன கேட்பாங்க, சார் அடுத்த வருஷம் 23ஆம் தேதி டேட் இருக்குமா சார், டிசம்பர் 23? இல்ல சார் நான் ஃப்ரீயா இல்லையே. இல்ல சார் நான் உங்களுக்கு கேட்கறேன் சார், உங்க பையனை கேட்டேன் அப்படின்வான். அப்படி இருக்கும்போது சரி, இது இந்த ப்ரொஃபஷனலா அவன் இது எடுத்து பண்றதுன்றது இன்றைக்கு உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் அவனை ஆதரிக்கிறீர்கள் என்றால் அது முழுக்க முழுக்க இவனுடைய இன்றைக்கு முழுசா அவன் என்னுடைய கச்சேரியை பாடும்போது எனக்கே சந்தோஷமா இருக்கும். அதுவும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் நாங்க 2 பேர் சேர்ந்து பாடும் பொழுது, நீங்க நம்ம நெல்லையப்பர் கோயில்ல ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் இருக்கும் மக்களிடையே. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். இது நான் துபாயில ஒரு இடத்துல பாடினேன். அப்பா இந்த சீர்காழி போர்ஷன் நீ பாடு, டிஎம்எஸ் போர்ஷன் நான் பாடுறேன்னா, உனக்கு தெரியுமாடா இந்த பாட்டு அப்படின்னு. எனக்கு தெரியும் அப்படின்னா, சரி வாடா பாடுறான்னு. அன்னைக்கு துபாயில கந்தசஷ்டி கச்சேரிக்காக போயிருக்கோம். அந்த கச்சேரியில பாடிட்டு அந்த பாட்டை பாடி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு
10 திராம் 10 திராம் அவங்க ரூபாய்க்கு அந்த 10 ரூபா 10 திராம் நோட்டு அதை வந்து ஒரு 100 நோட்ல மாலையா பண்ணி எடுத்துன்னு வராங்க. சரி, நான் கலைமாமணி வீரமணி ராஜ் நமக்கு தான் இது வருது அப்படின்னு நினைச்சிருந்த போது எனக்கு போடல சார். அவங்க கொண்டு வந்து நேரம் அபிஷேக் இதுல போட்டாங்க. இது வந்து தந்தை என்ற முறையிலே நான் மிகவும் சந்தோஷப்பட்டது அந்த அந்த தருணம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 திராம் வந்து 100 10 திராம் கிட்டத்தட்ட 1000 திராம வந்து என் பையனுக்கு போடுறாங்க. போடும் நான் எனக்கு தான் வரப்போறதுன்னு ரொம்ப ஆவலா கழுத்து நீட்டும் பொழுது அந்த மாலை மாறி அவங்க கழுத்துக்கு போகும்போது இந்த 1000 திராம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு திராமுக்கு 17 ரூபா அந்த நேரத்துல இருந்தது. கிட்டத்தட்ட 17,000 ரூபா அவருக்கு வந்து அந்த பாட்டுக்காக அந்த பாட்டு பாடினதுக்காக வந்தது. அது மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சியிலே அந்த துபாயில அந்த கந்த சஷ்டி விழால பக்தி கான கந்தர்வா அப்படின்னு ஒரு பட்டத்தை அவனுக்கு கொடுத்தாங்க. சாதாரணமா இப்ப என்னோட தலைமையில வர கச்சேரியில பட்டம் யாருக்கு கொடுக்கணும்? ஒண்ணு எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க அந்த விழா நடத்தினவங்க யாருக்காக கொடுக்கணும். ஆனா என் பையனுக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. சோ அப்ப அதுல இருந்தே அவனுக்கும் ஒரு மேடையில பாடணும், அப்பா மாதிரி பாடணும், அப்பா ஓவர்டேக். நான் சொன்னேன், அப்பா மாதிரி பாடுறதுக்கு அப்பா இருக்கேன், நீ அப்பாவோட என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கணும். நீ வந்து என்ன ஓவர்டேக் பண்றதுக்கு இல்லப்பா ஒன்னும் ஓவர்டேக் பண்றதா அப்படின்னா இல்ல அந்த உணர்ச்சி. ஏன்னா நான் வீரமணி சித்தப்பாவோட நான் பாடிந்த போது அப்ப சொல்லுவாரு, உன்னை ஏன் தெரியுமா நான் என்னோட பாட்டை பாட வைக்கல, சீர்காழி பாட்டும் டிஎம்எஸ் பாட்டும் ஏன் தெரியுமா உன்னை பாட வச்ச, நீ வந்து என்ன மாதிரி பாடணும்னு ஆசைப்படாத, அவங்கள மாதிரி உச்சிக்கு போகணும்னு ஆசைப்படுன்னு. ஸோ அதே தான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு பையன் அதே பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கு நிறைய நிகழ்ச்சிகள், என்னை விட நிறைய தனி நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களின் ஆதரவு, பெரியவங்க ஆசீர்வாதம், கடவுளுடைய அருள். நன்றி. ஐயா, நீங்க பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமா. எந்த நாட்டுல உங்களுக்கு வந்து பிடித்த மேடையா நீங்க கருதுறீங்க? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. நான் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போயாச்சு, எல்லா நாடுகளுக்கும் ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. எனக்கு பிடித்த, அதாவது இந்த பக்தியோடு கூடிய ஒரு மேடை ஒன்று இருக்கு. சமீபத்துல 1990 வீரமணி அவர்கள் காலமான வருஷம். இப்போ 1991 என்ன சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கூப்பிட்டாங்க பாடுறதுக்கு. அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கால எப்படி தமிழர்கள் இருப்பாங்க எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே நான் சொன்னேன், இல்ல யாராவது இருக்காங்களா? இல்ல சார், அவங்க வந்து தமிழ் தெரியுமோ தெரியாதோ எல்லா பக்தி பாடல்களும் பாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இல்ல எனக்கு ஒரு வேவரிங் மைண்ட்ல தான் போனேன் அந்த ஊருக்கு. ஆனால் முதல் நிகழ்ச்சியிலேயே நான் அடைந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் முதல் பாட்டு 2 பாட்டு 3 பாட்டுலாம் பாட்டு எனக்கு ஒரு ஸ்லிப் வருது, ப்ளீஸ் சிங் பகவான் சரணம் அப்படின்னு ஒரு ஸ்லிப் வருது. அப்போ வந்து சரி இந்த பாட்டு தெரியும் போட்டுருக்க உங்களுக்கு சொல்லிட்டு, பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா. இதை நான் பாடி விடுறேன் சார், நிறுத்துறேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எங்க குழு பாடணும், எங்க பையன் அவெல்லாம் சேர்ந்து பாடணும். ஆனா அந்த நேரத்துல எதற்கு ஆடியன்ஸ் சேர்ந்து பாட்டு வருது, பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா அப்படின்னு வருது குரல். யாரு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 750 பேர் ஆடியன்ஸ் அந்த ஹால்ல, அந்த 750 பேரும் சேர்ந்து பாடுறாங்க சார். அப்படியே மிரண்டு போனா. அதை விட என்ன பண்ணாங்க, அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா, அங்கிருந்து வருது, பகலும் இரவும் உன்னாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பான்னு பாடுறாங்க. அதாவது அந்த பக்தி இருந்தது பாருங்க. அவங்க தமிழ் தப்பா பாடினது விட்டுருவோம், ஆனா அந்த பக்தியோட அவங்க பாடினது, அதுக்கப்புறம் அவங்க கேட்ட பாட்டுலாம் கேட்டா மிரண்டு போயிடுவீங்க நீங்க. அடுத்த பாட்டு என்ன கேட்கறான், தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேஷா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அம்மை தாண்டவா தில்லை அம்பல அப்படின்னு நிறுத்துற. என்ன பாடவே உள்ள அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்
அவங்க பாடுறாங்க. அதை விட நான் அதிசயப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? சாதாரணமா இந்த பாட்டை, இப்ப நான் சொல்ல போற பாட்டை, நான் எங்களை மாதிரி பாடகர்களே மேடையில பாடுறதுக்கு பயம். ஆனா எனக்கு ஒரு ஸ்லிப் வந்தது. என்ன அப்படின்னா, மருதமலை மாமணியே முருகையா ப்ளீஸ் சிங் திஸ் சாங், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு ஸ்லிப் வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இப்போ மருதமலை மாமணி எல்லாம் ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க அந்த பாட்டை கேட்கறதுக்குரிய ஞானம் ஒண்ணு வேணும். ஒண்ணுமே இல்லை சார். நான் வந்து கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை அப்படின்னு பாடுறேன். அங்கேருந்து வருது கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை. அந்த 750 பேர் பாடுறான். மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, கோரஸ் மாதிரி சார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அதே மாதிரி அவருடைய பாடல்கள், டிஎம்எஸ் அண்ணனுடைய பாடல்கள் அத்தனையும் மனப்பாடம். அதுவும் அழகின்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா, சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த தெய்வமே முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க சார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அப்பதான் சொன்னேன், அப்போ 91 நான் பிறகும்போது அபிஷேக் 91 தான் பிறந்தான். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இன்று வரை தொடர்ந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20-30 வாட்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கேன். இன்னைக்கு நீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடல்கள் அத்தனையும் மனப்பாடமாக, நம்மளாவது ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பாடுவோம், கம்ப்யூட்டர் வச்சுட்டு பாடுவோம், லேப்டாப் வச்சுட்டு பாடுவோம். அங்க ஒண்ணுமே இல்லாம என்னுடைய அத்தனை பாடல்களையும் மனப்பாடமாக நான் அதனால என்ன பண்ணுவேன், எனக்கு கோரஸுக்கு அங்க கவலையே இல்லை. என் பையன் சொல்லுவான், அபிஷேக் அப்பா இனிமேல் சவுத் ஆப்பிரிக்காக்கு எங்களுக்கு கூட்டனே போகாதப்போ நாங்க வேஸ்ட்டுப்பா அப்படின்னுவான். ஏன்னா ஒரு முழு பாடலையும் அவர்கள் திரும்ப பாடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அதை விட எனக்கு என்ன மிகப்பெரிய பெருமை அந்த நாட்டுல அப்படின்னு சொன்னா, நான் 91ல இருந்து கச்சேரிக்கு போக ஆரம்பிச்சேன். தொடர்ந்து 91ல ஒரு வாட்டி, 92, 93, 94, 95ல ஒரு குரூப் வந்தது எனக்கு என்கிட்ட. அந்த குரூப் பிரிட்டோரியா பஜனை மன்றம்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 125 மெம்பர்ஸ் இருக்காங்க. சார் நாங்க வந்து ஐயப்பன் பாட்டியே பாடிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஐயப்பன் கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தாராளமா கட்டுங்க அப்படின்னு. அதுக்குரிய உதவிகள்லாம் நீங்க பண்ணணும், அதுக்கு நீங்க கும்பாபிஷேகத்துக்கு நீங்க தான் வந்து பண்ணி கொடுத்து நீங்க தான் பாடணும்னு சொன்னாங்க. இந்த 95ல அவங்க ஆரம்பிச்சு இங்க சென்னைக்கு வந்து இதுக்குன்னு மெட்ராஸ்க்கு வந்து மகாபலிபுரத்துல சிலைகள்லாம் ஆர்டர் கொடுத்து கோவிலுக்குரிய அத்தனை தூண்ல இருந்து அத்தனையும் எல்லாம் மகாபலிபுரத்துல இருந்து நான் தான் கண்டெய்னர்ல அனுப்பிச்சு வச்சு கிட்டத்தட்ட 2000ல ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் அங்க நடந்தது. மறக்க முடியாத ஒரு கும்பாபிஷேகம். அன்னைக்கு இன்னைக்கு நம்ம 95ல அவங்களோட மெம்பர்ஸ் வந்து 125 பேர் சார். இன்னைக்கு வந்து 1250 பேர், கிட்டத்தட்ட 1300 பேர் மெம்பர்ஸா இருந்து இன்றைக்கும் அந்த ஐயப்பன் கோவில்ல வருஷா வருஷம் இந்த ஜோதி நேரத்துல எங்களோட கச்சேரி அங்கதான். அந்த நேரத்துல ஒரு 5000 பேர் அங்க கூடுறாங்க அப்படின்னா நான் மறக்கவே முடியாத ஆடியன்ஸ். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நம்ம அமெரிக்கால ஹூஸ்டன் நகரத்துல எங்க கச்சேரி. சாதாரணமா அமெரிக்கால கச்சேரி வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் கச்சேரி, மற்ற நாள்ல கச்சேரி கிடையாது. ஏன்னா அவங்க காலத்தால 7 மணிக்கு கிளம்பி போனாங்கன்னா ராத்திரி 8 மணிக்கு தான் அவங்க ஆபீஸ்ல இருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் கச்சேரி நடக்கிற இடம் இங்கேருந்து 1.5 மணி நேரம் போகணும், 2 மணி நேரம் போகணும்னா அங்க வரமாட்டாங்க. ஒரு வாட்டி ஹூஸ்டன் மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல அத்தனை பேருக்கும். ஹூஸ்டன் மீனாட்சி அம்மன் கோயில்ல ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணி 18 படியோட பிரதிஷ்டை பண்ணி கட்டுறாங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்க தான் பாடணும். நாங்க சரி பாடுறேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் கும்பாபிஷேக நாள் வந்து புதன்கிழமை, மறுநாள் புதன்கிழமை, மறுநாள் கும்பாபிஷேகம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட் கச்சேரி. அப்ப சொன்னாங்க, சார் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஹூஸ்டன்ல யாருமே வரமாட்டாங்க அமெரிக்கால,
மைக்கேல் ஜாக்சன் பாடினா கூட 20 பேர் தான் இருப்பான். அதனால நீங்க கூட்டம் இல்லைன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு ஐயப்பன் கும்பாபிஷேகத்தை நீங்க பாடணும், அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதனால எங்க கோயில பாடணும். நாங்க சரி பாடுன்னு ஒத்துனேன். அப்ப நான் சொன்னேன், நீங்க ஐயப்பனுக்கு பண்றீங்க, ஐயப்பனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, வீரமணி ராஜுக்கு கூட்டம் இருக்கோ இல்லையோ, ஐயப்பனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, நீங்க எவ்வளவு பேர் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, நாங்க ஒரு 100-150 பேருக்கு மேல வராது சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ அங்க அங்க எப்படின்னா, அங்கெல்லாம் ஃபாரின்ல கச்சேரி முடிஞ்சு சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும். நான் அப்பவே சொன்னேன், 125 பேர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் என்னோட கணக்குக்கு 500 பேர் வருவாங்க, அதனால 500 பேருக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இவன் சொன்னான், வாங்க அந்த அந்த ஆர்கனைசர், சார் எனக்கு ஊஸ்டன் பீப்புளை பத்தி எனக்கு தெரியும் சார், அமெரிக்காக்காரங்களை பத்தி, அதெல்லாம் சத்தியமா வர மாட்டாங்க சார். நீங்க என்ன 5 ஸ்டார் சாப்பாடு போட்டாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏன்னா மறுநாள் காலத்துல 5 மணிக்கு எழுந்து போனவங்க, அது ஊஸ்டனுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும், கண்டிப்பா வரமாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் 150 பேருக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தான். சாயங்காலம் நான் போய் ரூம்ல தங்கிட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு, எனக்கு 7 மணிக்கு கச்சேரி, நான் மைக்கில் செக் பண்ணுறதுக்காக 5:30 மணிக்கு 5:45 வரேன். அந்த செக்ரட்டரி ஓடி வந்தாரு. யாரு? எங்க ஊர்ல ஹூஸ்டன்ல 10 பேர் கூட வரமாட்டான் சார் சொன்னாரு பாருங்க. அந்த செக்ரட்டரி ஓடி வந்து, ஐயா ஆடிட்டோரியத்தை வந்து பாருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி காலியா இருக்கும் போது இந்த விவேக் ஒரு படத்தை சொல்லுவாரு, யாரும் ஆள் இல்லாத ஊருக்கு டீ ஆத்துறீங்க அப்படின்ற மாதிரி, அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். அதுதான் கூப்பிட்டு காமிக்கிறாரு நினைச்சேன். உள்ள போய் பார்த்தா நம்பவே மாட்டீங்க ஆர்வம் சார், அந்த 5:45 மணிக்கு 750 பேர் 800 பேர் இருக்காங்க. ஒன்னும் கச்சேரி 7 மணிக்கு தான், ஆனா 5:45 மணிக்கு 750 பேர், ஹால் ஃபுல்லு. இவனுக்கு என்ன கவலை வந்து இந்த ஆர்கனைசருக்கு, நம்ம 125 பேருக்கு தான் சாப்பாடு பண்ணியிருக்கோம், இந்த 800 பேர், இப்பவே 800 பேர் இருக்காங்க, இப்ப எப்படி சாப்பாடு கொடுக்கறது, ஒன்னும் ஏறும் அப்படின்னு பார்க்கும்போது நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் சார் அன்னைக்கு 7 மணி கச்சேரிக்கு. அன்னைக்கு இதுல என்ன, இதெல்லாம் மறக்க முடியாத விட அதுல ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு ஓல்டு வயசான தம்பதி எங்கிட்ட வந்தாங்க. அவருக்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட 87 வயசு அவருக்கு, அவங்க மனைவிக்கு கிட்டத்தட்ட 76 வயசு. அவங்க 2 பேரும் கிட்ட வந்தாங்க. வந்துட்டு, நாங்க வந்து இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து வர்றோம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கார் ஜேர்னி அவங்களே ஓட்டுன்னு வந்திருக்காங்க. 2.5 மணி நேரம் சார், எங்களுக்கு ஒரே ஒரு கேரண்டி மட்டும் கொடுத்தீங்கன்னா, உங்க கச்சேரி கேட்கறதுக்காக நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம், எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் நீங்க கண்டிப்பா பாடுவீங்க அப்படின்னா நான் வெயிட் பண்றோம் அப்படின்னாங்க. அம்மா உங்களுக்கு என்ன இது, இவ்வளவு பெரிய வயசுல வந்து நீங்க வண்டி ஓட்டுன்னு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னா, அவங்க கேட்ட பாடல், எல்லாருமே கேட்கிற பாடல், பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ. எனக்கு இந்த பாட்டு பாடணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டை கேட்கறதுக்காக மட்டும் நாங்க வந்திருக்கோம் சொல்றாங்க. இதை விட என்ன சார் எங்களுக்கு பெருமை வேணும். ரொம்ப எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா இப்ப நம்மளே வந்து நம்ம பக்கத்துல கச்சேரி நடந்தா கூட ஒரு மழையோ இல்ல, அப்போ வந்து பயங்கர மழை, அன்னைக்கு ஒரு மழையோ இல்லைன்னா ஒரு புயல் வரா மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததோ நம்ம போக மாட்டோம். ஆனா அவங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ் பார்க்காம இந்த வயசுல 86 வயசுல அவர் கார் ஓட்டிட்டு 2.5 மணி நேரம் கார் ஓட்டிட்டு வந்து திருப்பி கச்சேரியில 3 மணி நேரம் உட்காந்துட்டு திருப்பி அடுத்த 2.5 மணி நேரம் திருப்பி கிளம்பி போறாங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் நான் வந்து ஃபாரின்ல சம்பாதிச்சது. அதே மாதிரி ஆஸ்திரேலியால இலகணேசன் அவர்களோட, இலகணேசன் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர், அவரோட பாரதி விழாக்காக நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அப்ப எங்கிட்ட என்ன சொன்னார் அவரு, அந்த தமிழ் ஆர்கனைசர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, சார் பாரதி பாட்டு மட்டும் அப்படின்னு சொன்னாங்க, வேற எந்த பாட்டு வேணாம் சார், ஏன்னா நான் உடனே சொன்னேன், என்ன பார்த்தா ஐயப்பன் பாட்டு கேட்பாங்க, என்ன பண்றது அப்படின்னு. இல்ல சார் அது வேணா கடைசியில பாத்துக்கலாம் சார், ஆனா பாரதி பாட்டை விட்டு வெளில போவானா சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ண, பாரதியார் பாட, ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது, பெரிய எக்ஸாமினேஷன். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் கச்சேரி முழுக்க பாரதியார் பாடல்கள், இது மக்களுக்கு தெரிஞ்ச பாடலாகவும் இருக்கணும், அதே நேரத்துல பாப்புலரான பாட்டாகவும் இருக்கணும்,
அதே நேரத்துல கச்சேரியில பாடுற பாட்டா இருக்கணும் இல்லையா? ஏன்னா பாரதியார் பாட்டு நிறைய இருக்கு, நம்ம டியூன் பண்ணி கச்சேரியில பாடிடலாம். ஆனா மக்களுக்கு பிடிக்கணுமே. அன்னைக்கு நான் செலக்ட் பண்ண பாட்டு எல்லாமே திரைப்படத்திலே வந்த பாரதி பாடல்கள். இப்ப உங்களுக்கே தெரியும், வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். ஏன்னா உங்க ஊர் வஉசி பாடின பாடல். ஏன்னா வஉசி நினைக்கும் போது திருநெல்வேலி நினைக்காம இருக்க முடியாது, திருநெல்வேலி நினைக்கும் போது வஉசி நினைக்காம இருக்க முடியாது. வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். அந்த பாட்டு. அதை விட மறக்க முடியாத மற்றொரு பாரதியார் பாடல், சினிமாவிலே வந்த பாடல். இந்த பாட்டு கேட்ட உடனே உடம்பு சிலுக்கும் சார். அது மாதிரியான ஒரு பாடல் உங்களுக்கும் சேர்த்து. சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம், சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். இந்த பாட்டு பாடுறோம் சார். அத்தனை பேரும் எழுந்து நின்று இத போடுறாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு அழைப்பாளர்கள் மட்டுமே 800 பேர். அந்த 800 பேர் எழுந்து நின்று இந்த பாட்டை, அதுவும் ஆஸ்திரேலியா மண்ணில் நம்ம இந்திய பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. அதை விட என்ன சூப்பர்னா, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நாங்க வந்து ஒரு 3 நிகழ்ச்சி தான் இங்கேருந்து கன்ஃபார்ம் ஆகி போயிருந்தோம். நாங்க அங்க போய் முதல் நிகழ்ச்சியில இந்த பாட்டுலாம் அவங்க கேட்ட உடனே அதுக்கப்புறம் 9 நிகழ்ச்சிகள் அங்க பிக்ஸ் ஆச்சு. மெல்பர்ன் சிட்டி, இந்த சிட்னி, எல்லா இடத்துலயும் என்ன கேக்குறாங்க, சார் இந்த சிந்து நதியின் இசைக்காக நாங்க எல்லா ஊருக்கும் நாங்க வருவோம் சார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்காக ஒரு 200 பேர் தனித்தனி கார் எடுத்துட்டு ஒவ்வொரு சிட்டிக்கும் வந்தாங்க சார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அது. அதே மாதிரி நியூசிலாந்துல நான் மறக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு 87 வயசு அம்மா, அவங்களுக்கு வந்து இந்த பெரலிட்டிக் அட்டாக் ஆகி ஒரு லெஃப்ட் கையும் லெஃப்ட் காலும் போயிடுச்சு. வீல் சேர்ல கச்சேரிக்கு ஆக்ஷன் வராங்க நியூசிலாந்துல. அவங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா, எனக்கு அப்ப தெரியாது, கச்சேரி முடிஞ்சுதான் தெரியும், ஒரு 6 வருஷமா அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. 6 வருஷமா. வீரமணி ராஜு வராரு, நியூசிலாந்து கச்சேரிக்கு வராரு அப்படின்ன உடனே அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க வீல் சேர்ல. அவர் பையன் தான் என்கிட்ட வந்து பேசினாரு, எங்க அம்மா வந்து கொஞ்சம் முதல் ரோல இடம் கொடுக்க சொல்லுங்க, அவங்க வந்து உங்க பாட்டை கேட்கணும்னு வந்திருக்காங்க அப்படின்னு. முன்னாடி வந்து உட்காந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நான் எல்லா நிகழ்ச்சியிலும் பாடுகின்ற பாடல் இந்த பாண்டவங்களுடைய பாடல். மேல கைத்தட்டி பாடணும், மேல கைத்தட்டி பாடினா நமக்கு இந்த உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன், அனௌன்ஸ் பண்ணேன். இந்த அம்மா பெரலிட்டிக் அட்டாக்கு இப்படி உட்காந்துருக்காங்க, இப்படி உட்காந்து லெஃப்ட் ஹேண்ட் போய் இப்படி உட்காந்துருக்காங்க வீல் சேர்ல. கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா ஹரி ஹரி, கோவிந்தா ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி, விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல எல்லாரும் கைத்தட்ட சொல்றேன். ஹால்ல இருக்கிற அத்தனை பேரும் கைத்தட்டுறான், இந்த அம்மா மட்டும் கைத்தட்டல. சரி, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இப்படி வச்சுட்டு இப்படி தட்டினாங்க. நம்பவே மாட்டீங்க, அந்த பாட்டு கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஆகும். அந்த பாட்டு முடியும் போது இப்படி தட்டினவங்க இப்படி ஏறுது சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா.
இப்படி ஸ்டெப் இப்படி இப்படி தட்டுறாங்க சார். பாட்டு முடியும் போது அவங்க இப்படி தட்டுனிக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. அப்ப நியூசிலாந்து மக்கள் அத்தனை பேர் என்ன பார்க்கல, அந்த அம்மாவை பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தா அவங்க அவங்க பையன் கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது சார். இது முடிஞ்சு கச்சேரி முடிஞ்சு என்னாச்சு, அந்த அம்மா வந்து சேர்ல இருந்து இறங்க ட்ரை பண்றாங்க, அந்த வீல் சேர்ல இருந்து. எனக்கு உடம்பெல்லாம் சிரித்து போச்சு. ஏன்னா இது வந்து என்னுடைய பாட்டு இல்ல, அந்த பாண்டரங்கனோட மகிமை. அப்ப அவர் பையன் சொன்னாரு, சார் நானும் ஒரு டாக்டர் தான், நான் 6 வருஷமா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நான் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த இந்த இதுவே இல்லை சார், இந்த ஆக்ஷனே இல்லை. இப்போ வந்து வீல் சேர்ல இருந்து அவங்க கால்ல இருந்து இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சரியா போயிட்டுதான் அர்த்தம் சார் அப்படின்னு சொல்லி, இப்ப கடந்த ஒரு ஒரு 6 மாசத்திற்கு முன்னால அவங்க போன் பண்றாங்க, அவங்க அம்மா எழுந்து நடக்கிறாங்க, பாத்ரூம் வரைக்கும் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணாரு அன்னைக்கு, அந்த டாக்டர் ஒரு பிளாங்க் செக் கையில கொடுக்குறாரு சார். பிளாங்க் செக் கொடுத்து அதை நீ கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க சார். ஏன்னா இது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு நான் டாக்டருக்கு செலவு பண்ணது, அவரே டாக்டர் தான் இருந்தாலும் வேற டாக்டரை வச்சு பார்த்தது வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க ஒரே ஒரு 3 நிமிஷம் பாட்டுல அதை சரி பண்ணிட்டீங்க, அதனால பிளாங்க் செக், இதுல நீங்க எவ்வளவு வேணா ஃபில்அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக் புக் கொடுத்தாரு சார். எனக்கு கண்ல இருந்து, நான் இதை அழறதா இது ஆனந்த கண்ணீரா இதுவான்னு தெரியல. நான் சொன்னேன், அம்மா இதை சரி பண்ணது வந்து நான் இல்ல, பாண்டரங்கன் சரி பண்ணியிருக்கான், அதனால நீங்க செக் கொடுக்க வேண்டியது வந்து பாண்டரங்கனுக்கு, எனக்கு இல்ல அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இத மாதிரி பல இன்சிடென்ட்ஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்க கேட்ட மாதிரி இந்த ஆன்மீகம், இந்த ஆன்மீகத்துல இருக்கிற பக்தி பாடல்கள், இந்த பக்தி பாடல்கள் கண்டிப்பா மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சார். இது மாதிரி பல கண்ட்ரில ஒவ்வொரு அனுபவங்கள். அதனால நீங்க இது மறக்க முடியாத சம்பவங்கள் இதெல்லாம். மிக்க இந்த கேள்வியை கேட்டதற்காக நன்றி, இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மகிழ் டிவியில. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், இசை வந்து மொழிகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு. அப்போ நீங்க சொல்லும் போதே வெளிநாடுகள்ல உங்க பாடல் நீங்க பாட ஆரம்பிக்கும் போதே திரும்ப அவங்க உங்க கூட சேர்ந்து பாடுறது, இந்த மாதிரி விஷயம் நம்ம கேட்கறது. பொதுவா வந்து இந்த நிகழ்ச்சியில ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேடைக்கு ஐயா வரும்போது பயங்கர பரபரப்பா மேடைக்கே விட மாட்டாங்க நெல்லை ரசிகர்கள். அவ்வளவு பேரும் நின்று ஐயாட்ட போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் வாங்குறது எல்லாம். அதுக்கப்புறம் ஆனா நான் ஒரு நிகழ்வு வந்து பார்த்தேன், நெல்லையப்பர் கோயில் நிகழ்வு. நான் ஒரு 10 ஆண்டுகளா திறந்து போகும்போது ஒரு நிகழ்ச்சி வந்து, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைகள் நடனம் ஆடி இருந்தாங்க வச்சாங்கன்னா கூட நேரமாக உடனே எனக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் போகணும் அப்படிம்பாங்க. ஐயா வந்து அவங்களுக்கு நிறுத்தி அவங்களோட நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சு நான் நிதானமாக அந்த மாதிரி பயங்கர ஒரு ஆசீர்வாதம் பண்ணி நீங்க மேடைக்கு வருவீங்க. அது ஒரு விஷயம் எங்களுக்கு கவர்ந்த விஷயம். உங்களை 2வது விஷயம், நீங்க சொன்ன மாதிரி ஐயா சின்னவர் தான் சொல்லணும், அபிஷேக் ஐயா வந்து அந்த குரல் வந்து உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்க எங்கிட்ட பகிர்ந்தீங்க. 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அதாவது ஒரு கலைஞர்கள் என்றாலே பாராட்டு வந்து முக்கியம். அந்த பாராட்டு வந்து எந்த பாராட்டுமே நமது ரசிகர்கள் பாராட்டுக்கு ஈடுகிற எதுவுமே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய விருது. இருந்தாலும் உங்களுக்கு கிடைத்த விருதுகள் பற்றி எங்களிடம் ஒரு சில வார்த்தைகள், உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வந்து கிடைத்த விருதுகள் பாத்தீங்கன்னா மிக ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட விருதுகள். ஏன்னா மகான்கள்ட்ட இருந்தெல்லாம் நான் விருதுகள் வாங்கியிருக்கேன், மிகப்பெரிய மகான்கள் கையால. அது குறிப்பா சாந்தானந்த சுவாமிகள்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புவனேஸ்வரி, புதுக்கோட்டை புவனேஸ்வரி கோயிலை வடிவமைத்தவர். அதுக்கப்புறம் சேலத்துல ஸ்கந்தாசிரமம், சென்னையில ஸ்கந்தாசிரமம், அதெல்லாம் அவர் வந்து அவர் கூட அந்த ஸ்கந்தகுரு கவசம் கேட்டிருப்பீங்க, சூலமங்கலம் சகோதரிகள் பாடினது. கந்த சஷ்டி கவசத்தோட இருக்கும் ஸ்கந்தகுரு கவசம். அந்த கவசத்தை எழுதினது அவர் தான். அவர் ஒரு வாட்டி அவர் ஐயப்பன் கவசம் ஒண்ணு எழுதினாரு. அவர் என்ன முடிவு பண்ணாரு, எனக்கு இந்த ஐயப்பன் கவசத்தை நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவர் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய குரு. அப்போ அந்த மகான்கிட்ட பாடும் பொழுது, ஏன்னா அவர் வார்த்தையை பாடும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு
நான் அந்த ஐயப்பனுடைய கவசம் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஃபுல்லா பாடிட்டு, சேலத்துல அப்ப அவர் இருந்தாரு. நான் இதை வந்து உங்கள்ட்ட போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தப்பா பாடிடக்கூடாது. அந்த தமிழ் தான் இருந்தாலும் நான் தப்பா பாடிருக்க மாட்டேன். இருந்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஏதாவது பிரிக்கும் போது தப்பா இருந்ததுன்னா தப்பாயிடக்கூடாது. உங்கள்ட்ட போட்டு காமிச்சிட்டு உங்க அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் நாங்க அதை வந்து மாஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். சேலத்துக்கு வாங்கினாரு. சேலத்துக்கு போனேன். சேலத்துக்கு போயிட்டு ஒரு 8:30 மணி, நைட் 8:30 மணி ஆச்சு. இப்போ கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு தனியா கூட்டு போனாரு. அவர் ரூம்ல ஒரு ஐயப்பன் படம் வச்சார் சார். அந்த ஐயப்பன் படம் என்னன்னா நீங்க பாத்துருப்பீங்க, இந்த கோல்டன் ஐயப்பன் படம். அந்த கோல்டன் ஐயப்பன் படத்தை வச்சு முன்னாடி அவர் சேர்ல உட்காந்து இப்படி தியானம் பண்ற மாதிரி உட்காந்து கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த ஐயப்பன் கவசம் ஓடி இருந்தது. ஒரு இடத்துல ஃபுல்லா கண்ணை மூட்டிருக்காரு. 3/4 மணி நேரம் கண்ணை மூட்டிட்டு கேட்கிறாரு. ஒரு இடத்துல வந்து அவருக்கு உடம்பு இப்படி சிலுக்குறது. உடம்பு செலுத்ததை பார்த்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த உடம்பு இப்படி இப்படி ஒரு ஒரு ஜெர்க்கு, ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஆடினாரு. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கவசம் முடிஞ்சுது. முடிச்சுட்டு அப்ப என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் என்னுடைய பிறவியின் பயனை அப்பொழுது அடைந்தேன் என்று நான் முடிவு பண்ணேன். என்ன தெரியுமா சொன்னாரு? டேய், குருநாதா இதுல தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு. இல்ல நான் உன் பாட்டை நான் அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஐயப்பனே அப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னாரு. எப்படி அப்படின்னா, ஏன்னா அவங்க எல்லாம் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஞானி. அவர் வந்து அந்த ஐயப்பன் போட்டோல வந்து அந்த ஐயப்பன் கையில இருக்கிற முடி சிலுத்ததை பார்த்தாராம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அந்த படத்துல இருக்கிற ஐயப்பன் படத்துல, அதுவும் அந்த மெட்டல் செல், அதுல கையில முடி சிலுக்கிறத பார்த்தாராம். அப்ப பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, ஐயப்பனே உத்தரவு கொடுத்துருக்கான், உனக்கு ஒரு பட்டம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஐயப்ப அமிர்தகான பாஸ்கரன் ஒரு பட்டம் கொடுத்தாரு. ஐயப்ப அமிர்தகான பாஸ்கரன். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பாஸ்கரன்னா சூரியன் அர்த்தம். சூரியன் ஒன்னே ஒண்ணுதான். ஐயப்பனுடைய அமிர்த காலத்தை பாடுவதற்கு ஒரே ஒரு சூரியன் வீரமணி ராஜுன்னு அர்த்தம்னு சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பட்டம் இது. ஐயப்ப அமிர்தகான பாஸ்கரன் அப்படின்னு. நாரதகான பிரவீனான்னு ஒரு பட்டம் எனக்கு துபாயில கொடுத்தாங்க. நாரதகான பிரவீனா அப்படின்னா, இன்னைக்கு பாட்டுக்கு இசை அப்படின்னாலே நாரதரையும் ஆஞ்சநேயரையும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாளுக்கு யாரு அப்படின்னா நந்தியை தான் சொல்லுவாங்க. எப்பவுமே இது புராணத்திலே இருக்கு. நாரதரும் ஆஞ்சநேயரும் பாடுற மாதிரி யாருமே பாட முடியாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பட்டம் நாரத கான இசை பிரவீனா அப்படின்னு ஒரு பட்டம் எனக்கு துபாயில கிடைச்சது. அது ஒரு பட்டம். இதெல்லாம் விட தமிழ்நாடு அரசு என்னை அங்கீகரித்து, அதாவது பக்தி பாடல்களுக்காக முதல் கொடுக்கப்பட்ட கலைமாமணி விருது எனக்கு தான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது கலைமாமணி பட்டம் எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது. அதே மாதிரி இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, மலேசியால திருவாளர் டத்தோ சாமுவேல் அவர்கள், உங்க எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய அமைச்சரங்க. மலேசியால ரொம்ப வருஷமா அவர் அசைக்கவே முடியல யாரும். அவர் தான் அங்க அமைச்சராக, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அமைச்சராக இருப்பார். அவர் அமைச்சராக இருந்த பொழுது எனக்கு மலேசியால முத்துமாரியம்மன் கோயில்ல கச்சேரி. கிட்டத்தட்ட ஆடி மாசம் ஃபுல்லா 30 நாள் நான் மலேசியால தான் இருந்தேன். அந்த ஆடி மாசம் ஃபுல்லா டெய்லி ஒரே மேடையில கச்சேரி. யோசிச்சு பாருங்க, டெய்லி ஒரே மேடை, ஒரே கோவில். அந்த கோவில்ல 30 நாள் ஆடி திருவிழா, என்னோட கச்சேரி டெய்லி 1.5 மணி நேரம். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணாரு, ஒரு 15 நாள் கழிச்சு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 4 பேர் அனுப்பிச்சாரு, பாட்டு தெரிஞ்சவங்க. இவன் அதே பாட்டு பாடுறான்னா, ஏன்னா 30 நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிப்பீட்டட் சாங் வந்துதான் ஆகும் இல்லையா? ஆனா நான் முதல்லயே பிளான் பண்ண பாட்டு அடுத்த நாள் வராது. இந்த 30 நாளும் 1.5 மணி நேரம் வேற வேற பாட்டு. இவங்க அதை பார்த்துட்டு, மக்களும் கேட்கறத பார்த்துட்டு, இன்னைக்கு 200 பேர் கூட்டுறோம்னா நாளைக்கு 250 பேர், நாளைக்கு 300 பேர், நாளைக்கு கடைசியில கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல என்ன ஆச்சுன்னா கூட்டம் வந்து 1000 பேருக்கு மேல ஆயிடுச்சு. டெய்லி அந்த கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் வருவாங்க. வந்துட்டு அந்த 30வது நாள் முடியும் பொழுது எனக்கு மலேசியால என்ன கேட்காமையே, என்கிட்ட எந்த பர்டிகுலர்ஸும் வாங்காம, என்னோட சைட்ல இருந்து எடுத்து, என்னோட பர்டிகுலர்ஸ் எடுத்து எனக்கு அங்க டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய, அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு டாக்டர் பட்டம். அந்த கடைசி நாள் 30ஆம் நாள் அன்னைக்கு அமைச்சரும் வந்து, அமைச்சர் அவருடைய மனைவியோடு வந்து எனக்கு அந்த பட்டத்தை மலேசியால அந்த முத்துமாரியம்மன் கோவில்ல எனக்கு கொடுத்தது மறக்க முடியாத ஒரு டாக்டர் பட்டம். அதே மாதிரி தெய்வீக இசைத்தென்றல், இறை இசைத்தென்றல்,
மற்ற பட்டங்கள் எல்லாம் நிறைய பட்டங்கள், இதெல்லாம் வந்து மகான்கள் கையால, ஒவ்வொரு சுவாமிகள் கையால வாங்கினது. அதனால இந்த பட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க, அது இந்த பட்டங்களை எல்லாம் விட மிகப்பெரியது. அதுதான் சத்தியம். மிக சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஐயாவுக்கு கிடைத்த புகழ்கள் பற்றி. பொதுவா வந்து ஒரு முறையும் சொல்வதுதான், ஐயா வருவீங்க, மேடையில பாடுவீங்க, திரும்ப உடனே பயணம். கரெக்டா உங்களுக்கு அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டா வச்சுருப்பீங்க. ஆமா, சாப்பிட்றது கூட பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரையில பாத்தீங்கன்னா, எனக்கு இப்படி இடம் இருக்கணும், அப்படி இடம் இருக்கணும்லாம் பாக்குறது இல்லை. நினைச்ச இடத்துல ஒரு பெஞ்சில் உட்காந்து கூட சாப்பிட்டு போயிருக்கீங்க. இவ்வளவு எழுப்பி இவ்வளவுதான் வந்து மிக அரிதான ஒரு அருள் பெற்றவர்களுக்கு தான் இந்த மகிமை கிடைக்கும். என்ன இருக்கோ கொடுப்பான். அதோட என்ன இருக்கோ கொடுப்பாருங்கிற சாப்பாடு, அந்த டைம் கீப் பண்றது சாமியை மாதிரி முடியாது. அதே மாதிரி இப்போ இன்னொரு பாடல், நம்ம 18ஆம் படி பத்தி ஒரு பாடல், நீங்க திரும்ப ஒரு பாடல் நம்ம ரசிகர்களுக்கு வரணும் இந்த நேரத்துல. கண்டிப்பா. எந்த பாட்டு வேணும் உங்களுக்கு? ஐயப்பன் பாட்டு. இது வந்து இப்போ பாடப்போற பாடல். எனக்கு வந்து ரொம்ப நாளாவே இந்த 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 பாட்டு ரொம்ப சூப்பர் ஹிட். நான் பாடினது ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை. இந்த மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். இந்த பாட்டு மேல ரொம்ப கண் எனக்கு. என்னுடைய தம்பி பிரசாத்துக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவன் என்ன பண்ணா, அப்ப அண்ணா இந்த பாட்டு மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஐயப்பனுக்கு எழுதணும்ண்ணா, அதை பாடணும்ண்ணா நீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், சரி எழுதுறேன், எனக்கு ரொம்ப ஆசை இந்த பாட்டு, எழுதுறான்னு சொல்லிட்டேன். ரெக்கார்டிங்க்கு போயிட்டோம். இதெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாறு சார். நான் ரெக்கார்டிங் போயாச்சு. ரெக்கார்டிங் போயிட்டு பாட்டை கொடுக்குறான். பாட்டை கொடுத்து பாட்டை இப்படி பாக்குறேன், டேய் ரொம்ப அதிக பிரசித்தனமா இருக்குடா பாட்டு அப்படின்னு. இல்லைன்னா நீங்க பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில வந்து இன்னைக்கு எந்த கண்ட்ரிக்கு போனாலும், சார் இந்த பாட்டு பாடுங்க சார், நீங்க பாடின பாட்டு இந்த சபரியிலே நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடலை என்னுடைய நெல்லை ரசிகர்களுக்கு வழங்குவதிலே சந்தோஷப்படுகிறேன். அதுவும் மயூரி டிவி மூலமாக வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சபரியிலே நான் காற்றாக வேண்டும், சபரியிலே நான் காற்றாக வேண்டும், பம்பையிலே நான் நீராக வேண்டும், ஐயனை தாங்கிடும் கல்லாக வேண்டும், ஐயனின் மேனியில் நெய்யாக வேண்டும், சபரியிலே நான் காற்றாக வேண்டும், இருமுடி தாங்கும் சிரசாக வேண்டும், மணிமாலை அணிந்திடும் கழுத்தாக வேண்டும், சரணங்கள் சொல்லிடும் நாவாக வேண்டும், சரணங்கள் கூப்பிடும் நாவாக வேண்டும், சுவாமிமார்கள் தொழுகின்ற கரமாக வேண்டும், கருநீல ஆடை உடுத்தும் இடையாக வேண்டும், சபரியிலே நான் காற்றாக வேண்டும், பெரிய பாதையிலே மண்ணாக வேண்டும், பெரிய பாதையிலே மண்ணாக வேண்டும், புல்மேடு தன்னில் நான் புல்லாக வேண்டும், நீலிமலை காட்டில் நான் மரமாக வேண்டும், நீலிமலை காட்டில் நான் மரமாக வேண்டும், சுவாமிமார்கள் தங்குகின்ற விரியாக வேண்டும், சபரியிலே நான் காற்றாக வேண்டும். இந்த பாட்டு மறக்க முடியாத ஒரு ஐயப்பன் பாடல். ஏன்னா இது எல்லாத்தையும் பதிவான பாடல். அருமையான வரிகள். அதாவது
சபரியிலே நான் காற்றாக வேண்டும், சரணம் கூறும் நாக்காக வேண்டும். ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக அமைந்த ஒரு விஷயம். நிச்சயமா நிச்சயமா சார். ஐயாவை பத்தி நம்ம விருதுகள் எல்லாமே நம்ம கலந்துருக்கோம். பொதுவா மேடையிலேயே நம்ம பார்த்த ஐயா வந்து இன்னைக்கு வந்து நிறைய தன்னை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒரு அடுத்த நிகழ்வு வரும்போது ஐயா பத்தி ஒரு முழுசா தெரிந்த ஒரு நேயர்களாக திருநெல்வேலி நேயர்கள் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தான் நீங்க பேட்டியில சொல்லியிருப்பீங்க. இந்த பேட்டியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைவான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நீங்க சபரிமலை போகும்போது நாங்க உங்க கூட என்னைக்காவது ஒரு நாள் வாழணும். அது எங்களோட வாழ்நாள் பாக்கியமா தருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் போயிருந்தாலும் ஐயா கூட பயணம் செய்யறது ஒரு பயணம். அது ஐயப்பன் அருள் எங்களுக்கு கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்கேன் நிச்சயமா. ஐயா அடுத்தது நம்ம என்ன ஆடியோ சீடி ரிலீஸ் பண்றீங்க? அடுத்தது எப்போ வர போகுது? இப்ப சொல்ல வந்த நீங்க கேட்டீங்க. இது முதல் முறையாக மயூரி டிவிக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா மத்த பேர் சொல்ற மாதிரி எந்த டிவின்னு சொன்னாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன்னு இல்லை. இது வந்து சத்தியமா முதல் முறை. ஏன்னா முந்தா நேத்தி தான் ரெக்கார்டிங்கே முடிஞ்சது. மிகப்பெரிய விஷயத்தை நான் மயூரி டிவி மூலம், அதுவும் எங்கள் திருநெல்வேலி ரசிகர்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க 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 மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன். அந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். உலகம் ஃபுல்லா பிரபலமான பாடல். அறிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்தனம் சுவாமி நித்யநர்தனம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாஸ்ரயே. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ சமீபத்துல தஞ்சாவூர்ல ஒரு பையன் சதீஷ்னு பேரு அவனுக்கு. அந்த பையன் கனவுல ஐயப்பன் போய், ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சார்ந்த பையன், 21 வயசாகுது. அந்த பையன் கொஞ்சம் கவிதைலாம் எழுதுவான். அந்த பையனோட கனவுல ஐயப்பன் போய் சொல்லி, எனக்கு வந்து நீ என்னென்னமோ பாட்டு எழுதுற, இந்த ஹரிவராசனம் பாட்டை அப்படியே தமிழ் படுத்தி எழுது அப்படின்னு ஒரு உத்தரவாயிருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், இது நான் சொல்றது வந்து 2 வருஷம் பிளாஷ்பேக், 2 வருஷம் முன்னாடி. அவன் வந்து அவங்க வீட்டுல எல்லாம் பயமுறுத்திருக்காங்க. ஐயோ அதெல்லாம் அறிவுராசனம் கை வைக்காத, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர், ஐயப்பன் விஷயத்தெல்லாம் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சரி அவனும் ரொம்ப தள்ளாடி எப்படியாவது இது எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அவன் வந்து ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு போய் சான்ஸ்கிரிட் கத்துண்டு சமஸ்கிருதம் கத்துண்டு, ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கும் சமஸ்கிருதம் சம்பந்தமே கிடையாது. 2 வருஷம் சமஸ்கிருதம் கத்துண்டு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல பல புத்தகங்களை இது பண்ணி எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணி இந்த அறிவராசனம் பாடலை தமிழ் வடிவமாக ஆக்கினான். ஆக்கிட்டு நீங்க தான் பாடணும்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். நான் வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சேன் அந்த பையனை. என்ன எந்த புத்துல அதனால்தான் நான் எல்லார்ட்டையும் சொல்றது, யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா யாருக்கும் யாரும் உயர்ந்தவன் அல்ல, யாருக்கும் யாரும் தாழ்ந்தவன் அல்ல, அதுதான் முக்கியம். அப்படிதான் நான் தெரிஞ்சுனேன். அந்த பாட்டை வந்து என்னடா இது எப்படி இருக்க போறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எடுத்து பாக்குறேன். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை. இப்போ நான் உங்களுக்கு பல்லவி பாடுறேன் பாருங்க. அறிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்த்தனம் சுவாமி நித்யநர்தனம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாஸ்ரயே. இதான் பல்லவி. இது அப்படியே தமிழ்ல, உன்னதமான சிம்மாசனத்திலே ஐயன் உலகை மயக்கிடும் புன்னகை வீச பரிரதம் மீதில் வருகின்ற பரிதி ஐயனின் பாதம் பூஜிப்பான், எதிரியை அழித்து ஆனந்த நடனம் செய்திடும் எந்தன் ஐயப்ப சுவாமி, அந்த ஹரிஹர சுதனை ஐயனை சரணம் அடைகின்றேன், சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா
சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. இத மாதிரி அந்த 8 சரணத்துக்கும் ஃபுல் டிரான்ஸ்லேஷன், வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த அறிவராசனம் எழுதினது வந்து கிட்டத்தட்ட 73 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த குளத்தூர் சீனிவாச ஐயர்னு ஒருத்தர் எழுதினார், கம்மங்குடி குளத்தூர் சீனிவாச ஐயர்னு. அந்த 73 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் அந்த பாட்டு முழுமையா டிரான்ஸ்லேட் ஆகி தமிழ்ல இன்றைக்கு நான் முந்தானத்து தான் ரெக்கார்டிங் முடிஞ்சு அதனுடைய வெளியீடு செப்டம்பர் 26 அன்று வர சனிக்கிழமை தஞ்சாவூர்ல இதை வெளியிட இருக்கிறோம். முதலில் இந்த செய்தியை மயூரி டிவி நேயர்களோடு, அது மாதிரி உங்களை போன்ற நல்ல உள்ளங்களோடு, அதுவும் திருநெல்வேலினாலே எங்களுக்கு அல்வா ஞாபகம் தான், அது மாதிரி இனிமையான செய்தியை இனிமையான மக்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ரொம்ப 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 சந்தோஷப்படுகிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. இந்த மாதிரி மயூரி டிவி திருநெல்வேலி வாழ் மக்களுக்கு வந்து இந்த செய்தி கிடைத்தது, அந்த டிவிடி வந்து நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக வந்து இப்ப கர்நாடக சங்கீதம், சினிமா பாடல்கள், உங்களை மாதிரி ஆன்மீக பாடல்கள் பாடும் உங்களை வந்து மற்றவங்களோட உங்களை வந்து சாமியா கருதி உங்கள்கிட்ட வந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட மட்டும்தான் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த குறை இருக்கு, எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணா இது வந்து தீர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வராங்க. அந்த இதெல்லாம் மேடைகளை நிறைய இதுல உங்களை சந்திக்கும் போது பார்த்துருக்கேன். நீங்க நம்ம திருநெல்வேலி நிலையப்பர் கோயிலாக இருக்கட்டும், நம்ம அவங்க சபரிமலை பூஜை நடக்கல திருநெல்வேலியில, அவங்க தனியா டவுன்ல ஒரு இது வச்சிருக்காங்க, அந்த இதுலயும் சரி நம்ம நீங்க வந்து பாடுனீங்க. வேற பொதிகை நகருக்கு நீங்க வருஷம் தூரம் வந்து பாடுறீங்க. இந்த 3 நிகழ்வுகளை நாம வந்து சந்திச்சிருக்கோம். எனக்கு ஒரு ஆசை, என்னையாவது ஒரு நாள் நம்ம தனியா ஐயாவை போட்டு வரணும், நம்ம ஊர்ல நம்ம ஒரு நிகழ்ச்சி மயூரி டீம் எல்லாம் பாடணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அது ஒரு பாக்கியம் நேரில் மூலம் கிடைக்கும் கண்டிப்பா. கூப்பிடலாம். ஐயா, நிறைவாக உங்களோட ஆசை என்ன? எனக்கு வந்து இந்த பக்தி ஆசைன்னு சொல்றத விட உங்களோட ஆசையும் எங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் என்ன? கண்டிப்பா இந்த நம்ம இப்போ வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கு. இப்போ என்ன இது, எந்த நோய் நொடி இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பது ஆசை ஒண்ணு. அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நான் எல்லா மேடைகளையும் சொல்றது உண்டு, எந்த நோய் இந்த கொரோனா வைரஸ் இல்ல, இதுக்கு தாத்தா வைரஸ் வந்தாலும் சரி நம்மள ஒண்ணும் செய்யாது. அதுக்கு ஒரே நம்ம பண்ண வேண்டியது இந்த வழிபாடு, இந்த ஆன்மீகத்துல நம்ம டெய்லி காத்தால குளிக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் பகவான்கிட்ட நம்ம நேரத்தை செலவு பண்ணி, எனக்கு இந்த மாதிரி நோய் நொடி இல்லாத, என்னுடைய ஆசையே நோய் நொடி இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு பல பேர் இந்த கொரோனா இதுல வந்து வைத்தியம் செய்ய முடியாமல் பல பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த நிலைமை இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் குறைவற்ற செல்வத்தோடு, யாருக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதனால எல்லாரும் நீங்க எல்லாம், அதுவும் நல்ல விஷயங்களை நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் அன்பு மயூரி டிவி. இது வந்து நான் உங்க பெருமைக்கு சொல்லல, நான் எந்த ஊருக்கு போனாலும் இந்த மயூரி டிவியை நான் ஒரு உதாரணமா சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நடிகையோட பேட்டி எடுக்கலாமா, ஒரு நடிகரோட பேட்டி எடுக்கலாமா அப்படின்ற காலத்துல ஒரு ஆன்மீக பாடகர், அதே மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்கள்ல திருநெல்வேலியில 10 நாள் தேரோட்டம் நடக்கிறது அப்படின்னா அதுல வந்து மிகப்பெரிய பங்கு மயூரி டிவிக்கு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த தேர் வந்து பார்க்க முடியாதவங்க வந்து பல பேர், நீங்களே எனக்கு வீடியோ அனுப்பிச்சு நான் பார்த்திருக்கேன் அந்த தேர் திருவிழாவை. அது மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்களை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள்லாம் நல்லா இருந்து எந்த குறையும் இல்லாமல் வாழ்க, அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி மக்கள் எல்லாம் இனிமையான மக்கள், வாழ்க 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 வளமுடன் என்று வாழ்த்துவதிலே நான் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயப்பன் அருள், பாபாவின் அருளோடு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவதிலே சந்தோஷப்படுகிறேன், மகிழ்வடைகிறேன். நேரம் ஐயா ஈரமணி ராஜா அவர்களுடைய பல்வேறு அனுபவங்களை நாம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்வுல வந்து நம்ம ஐயாட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்களுக்கு வாங்கி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நமக்கு வந்து நேரம் ஒதுக்கி கொடுக்கிறது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நெல்லை வாழ் மக்களுக்கு வந்து ஐயா ஒரு எப்போதுமே ஐயா சொன்ன மாதிரி நெல்லை என்றால் எனக்கு பிடிக்கும்பாங்க. அந்த மாதிரி நாம ஐயாவை வந்து ரொம்ப இந்த நிகழ்ச்சியில நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி. இந்த அற்புதமான பேட்டிக்கு என்னுடைய நன்றியை நான் மயூரி டிவி மற்றும் இதன் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து திருநெல்வேலி அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.